அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பங்க மாதிரி அனிலா ஆமியா வாரிசா துணிவா தலையா தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிதளவுல சண்டை போடாம ஓரளவுக்கு அமைதியான பொங்கலா தான் இந்த வருஷம் அமைஞ்சுது. ஸோ அப்படி அமைதியான பொங்கலா அமைஞ்சிருந்தாலும் நம்மள சில படங்கள் சம்பவம் பண்ணிச்சு. அப்படி எந்தெந்த படம்லாம் நல்லா சம்பவம் பண்ணிச்சு, எந்தெந்த படம் நம்மள வச்சு செஞ்சிச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க போமா. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவ சாக. இந்த படத்துல ஆன்லைன் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இருக்க ஒரு பொக்கிஷம் வந்து பிரிட்டிஷ்காரங்க திருடிட்டு போயிடறானுங்க. அந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக தனுஷ் கிட்ட போறாங்க. தனுஷ் வந்து அதை வாங்கி கொடுத்தாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. என்னமோ சின்ன ஸ்டோரி தான், நல்ல ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டோரி தான். இதை வச்சு ஓரளவுக்கு நல்ல படமே கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணலையே. நாங்க எப்படி அதெல்லாம் பண்ணுவோம், நாங்களாம் அது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கதற செம்மையா செஞ்சு விட்டானுங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா மேக்கிங் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, தனுஷோட ஆக்டிங், மற்ற கேரக்டர்ஸ் ஆக்டிங், கேரக்டர் டிசைனிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. கதையை தவிர என்னதான் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு முக்கியமா தேவை, அதுதான் ஸ்டோரி. ஸ்டோரியே இங்க நல்லா இல்ல அப்படிங்கிறப்போ அந்த மொத்தத்தையுமே வந்து நமக்கு ஒரு பெருசாவே எடுப்படலன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாவே ஒன்றும் எடுப்பட கிடையாது. ஏன்னா கதைங்கிற ஒண்ணு அங்க வேணும். அது இல்லாம நம்ம வந்து சும்மா வெறுமன ஆக்டிங்கை பாக்குறதுக்கு அங்க போனோம். ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும், நல்ல கருத்துள்ள ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு போறோம். இத்தனைக்கே நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். என்ன சொல்றது, சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு மயிரும் கிடையாது. தேவையெல்லாம் போய் காசு வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா வாழ்க்கையை வெறுத்து வெளியே வந்துட்டு அந்த டைரக்டர் எங்கேயாவது நிற்பாரான்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி எங்கேயாவது இருந்தா வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கத்தி ரெடியாக தான் வச்சுருக்கிறேன். அவரையும் குத்திட்டு நானும் குத்திக்கிட அடுத்த படம் நான் மொக்க படத்துலேருந்து தப்பிக்கலாம்ல, நிறைய 2 ப்ரொடியூசரை காப்பாற்றலாம்ல. அந்தளவுக்கு வெறி ஆகுது தம்பி. எவ்வளோ பெரிய கம்பெனி சத்யஜோதி ஃபிலிம்ஸு, ஏங்க தனுஷ் சார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், என்ன பெர்ஃபார்மன்ஸ். குட் ஆக்டிங், குட் பர்ஃபார்மன்ஸ், பட் படம் ஃப்ளாப். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதா என்ன படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மன உளைச்சலை இன்னும் அதிகமாக்குன ஒரு படம் தான். என்ன படம்னு கேட்டீங்கன்னா அயலான். இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. என்ன ப்ரோ அயலான் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருந்துச்சா அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே இன்னொருக்கா கேட்டு பாருங்க. நல்லாவே இல்லை. ஆக்சுவலா இந்த கதை 2010லயோ 13லயோ வந்திருந்தா ஹிட் ஆயிருக்கும், பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். ஆனா இது 2024. இந்த வருஷத்துல நாம ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு ஒண்ணு பார்த்தாச்சு. இப்போ வர அவெஞ்சர்ஸ் மார்வல்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமேஷன் மூவி எல்லாம் பார்த்ததுனாலயோ என்னமோ இந்த படம் பெருசா எடுபடல. அதுவும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம். பக்கத்துல இருக்கிற குட்டி பையன் சொல்றான், இப்ப பாரு அந்த ஏலியன் வந்து ஹீரோவை காப்பாத்துக்கா கீழே வரும் பாரு அப்படின்றான். அதே மாதிரி அது கீழே வருது. அதே மாதிரி வில்லட்ட மட்டும் பாருங்க, அதே மாதிரி வில்லட்ட மாட்டுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அடே குழந்தை கதை சொல்லிட்டு இருக்க அவங்க கதைய இதையா 8 வருஷமா எடுத்து வச்சிங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அப்பா முடியலையே, டே கொஞ்ச நேரம் அமைதியா இருறேன்னு அவனை சொல்லி பார்த்துரு. ஆனா நீங்க சும்மா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க, அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான். டே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறா, டே அவனை சொல்லி நிறுத்துங்களேன் அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க 8 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படிங்கறதுனாலே இந்த படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிற கட்டாயத்துக்கு இங்க நிறைய பீப்புள்ஸ் போயிட்டாங்க. படம் வந்து விஷுவலா சூப்பரா இருக்கு, பிஜிஎம்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, எஸ்கே ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பில்டப் பண்றானுங்க. ஆனா அந்த பில்டப்லாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. அடுத்து நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மன உளைச்சல் எல்லாம் ஆளாக்குறதெல்லாம் ஒரு வகையில என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. ஓரளவுக்கு என் மனசை நிம்மதியாக்குன ஒரு படம் தான் மேரி கிறிஸ்மஸ். சோ இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா என்ன இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்ல இருந்து எப்படி ஹீரோ ஆர் ஹீரோயின், ஒரு ஹீரோயின்காக ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகும். பட் இந்த ஸ்டோரிய ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. 2 ஸ்டேஜஸ், எப்படி 2 பேரும் பார்த்த உடனே எப்படி க்ளோஸ் ஆகிறாங்க, எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கதை மேலே போகுது அப்படிங்கிறத ரொம்ப சாதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒன்று வச்சிருந்தானுங்க பாருங்க ட்விஸ்ட்ன்ட்டு,
ஆனா ஏன்டா வச்சீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அதனாலதான் இன்னமும் இந்த படம் ஓரளவுக்கு சுமாரானதே காரணம். அந்த 2 படத்தை கம்பேர் பண்றப்ப இந்த படம் ஓகேவா தான் இருக்கு. பட் என்ன பண்ண, இந்த படமும் ஃபிளாஸ் இருக்கே. ஈவன் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு மக்களே. கிளைமேக்ஸ் வந்து இப்போ குறைய சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் மட்டுமே போதாது தம்பி. படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு, இன்டர்வல் ஒன்று இருக்கு, செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கிளைமேக்ஸுக்கே வரணும். எடுத்தோடனே கிளைமேக்ஸ்ல போய் உட்கார முடியுமா? முடியாதுல்ல. நாங்களும் பாவம் இல்ல. லாஸ்டா ஒரு படம் மக்கள், மிஷின். இந்த படம் தான் என் மனசை ஓரளவுக்கு சாந்தமாக்குனதே. 4 படத்துல நான் வாங்கின அடிய மருந்து போட்டு அனுப்பி விட்டாங்க. சூப்பரான படம், செம்மையான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல ஒன்லைன் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஹீரோட பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு லண்டன் போறாங்க. லண்டன் போறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 30 லட்ச ரூபா காசு வேணும். அந்த காசுக்காக ஒரு இல்லீகலா ஒரு டைப்ல வந்து அந்த பணத்தை வாங்கணும். அதுக்காக பணம் சேஞ்ச் பண்ண போற டைம்ல ஒரு பிரச்சனையில மாட்டுறாரு. அந்த பிரச்சனையில இருந்து அவர் ஜெயிலுக்கு போறாரு. அந்த ஜெயில வில்லன் ஹைஜாக் பண்றதுக்காக வர்றான். அதுக்கப்புறம் அந்த வில்லனுக்கும் இவனுக்கு என்ன தொடர்பு, ஏன் வில்லன் அந்த ஜெயில ஹைஜாக் பண்றா, வில்லனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆனா கேட்கறதுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா தான் இருக்கு. என்ன ப்ரோ ஹைஜாக்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பீஸ்ட்ல பண்ண மாதிரி நம்மளை சாவடிச்சிட போறாங்க அப்படின்னா, பீஸ்ட்ல பண்ண மாதிரிலாம் நம்ம கொலை பண்ண கிடையாது. சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லா அது ஒரு ஜெயில தான் போகுது. ஆனாலும் சூப்பரா இருக்கு. நியாயமா சொல்லணும்னா இந்த படத்துக்கு தான்டா ஜெயிலர்னு பேர் வச்சிருக்கணும். எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நியாயமா இந்த படத்துக்கு தான் ஜெயிலர்னு பேர் வச்சிருக்கணும். வேணாம்ப்பா, வேணாம். நம்ம காக்கா சார் கோவப்படுவார். சி கழுகு சார் கோவப்படுவாரு. அதனால வேணாம். முக்கியமா வந்து இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சோ ஓகே, அவ்வளவுதான் கைஸ். மொத்தம் இந்த 4 படத்துல எந்த படம் நல்லா இருந்துச்சு என்ன கேட்டீங்கன்னா, நான் மிஷின் படத்தை தான் சொல்லுவேன். நீங்க சொல்லலாம் ப்ரோ, நீங்க தனுஷ் கன்னியா இருங்க, எஸ்கே கன்னியா இருங்க, விஜய் சேதுபதி கன்னியா இருங்க. இல்ல நான் எதுவும் சொல்லல, யாரா வேணா இருந்துங்க. ஆனா அதுதான் உண்மை. மிஷின் தான் நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அந்த படம் தான் பெஸ்ட் படம் இந்த பொங்கலுக்கு வந்ததுலயே. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பண்ணிட்டு, மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஜாலியா போயிட்டு வாங்க. பாய்.